தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி ஆண்டவரை துதிக்க போகிறோம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை தோத்தரிப்பே. தாவீதை போல நடனமாடி அப்பாவை தோத்தரிப்பே. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ நன்மைகளை செஞ்சிருக்கிறீங்க. தாவீது எப்படி கர்த்தரை பாடி துதித்து ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்தினாரோ அதே போல எங்கள் வாழ்க்கையிலும் தேவன் செய்கிற நன்மைகளை நினைத்து உம்மை ஸ்தோத்தரிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் நம்ம தியானிக்கும்படியாக சங்கீதம் 34:1 நான் வாசிக்கிறேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். இந்த சங்கீதத்தை நம்ம படித்து பார்த்தா, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நம்ம எல்லா சமயத்திலையும் ஸ்தோத்திரம் செலுத்துவது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம எல்லாவற்றுக்காகவும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும் என்று ஆண்டவருடைய வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாவற்றுக்காக நம்ம எப்படி ஸ்தோத்திரம் பண்ண முடியும்? நம்ம வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்கள், சூழ்நிலைகள், வேதனைகள், துன்பங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் இவைகளெல்லாம் சில நேரம் நம்ம வாழ்க்கையில் வரும். வாழ்க்கை என்பது எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு வாழ்க்கை அல்ல. அதில் கசப்பு வரும், சில நேரம் வேதனை வரும், சில நேரம் துன்பம் வரும், சில நேரம் பாடுகள் வரும், உபத்திரவங்கள் வரும். ஆனால் ஒரு உண்மையாக நம்ம தேவனை பின்பற்றுகிற ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற ஒரு மனுஷன், அவன் என்ன செய்வான் என்றால், எல்லாவற்றுக்காகவும் கர்த்தரை அவன் ஸ்தோத்திரம் பண்ணுவான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம எல்லாவற்றுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் அப்படின்னு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். சில நேரம் துன்பம் வந்தாலும் நம்ம தேவனை ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா? கஷ்டம் வந்தாலும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா? பாடுகள் வந்தாலும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா? அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவருடைய துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லுகிறாரே, இது உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையின் ஒரு அனுபவமாக இருக்கும் என்றால் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏனென்றால் ஆண்டவருடைய வசனத்தில் நம்ம ரோமர்களின் நிறுவத்தில் படிக்கும்போது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலவும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று 8ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். ஒரு மனுஷன் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறானா, சில விஷயங்கள் நடக்கும், ஆனால் அது தீமை போல தெரிந்தாலும் அதனுடைய முடிவு நன்மையாகத்தான் இருக்கும். அதனால் முடிவை பார்ப்பதற்கு முன்பாக
நம்ம எந்த ஒரு காரியத்தையும் முடிவு செய்யவே கூடாது. நீங்கள் யோபுவின் புத்தகத்தில் பாருங்கள், அந்த யோபுடைய மனைவி யோபுவை நிந்திக்கிறாள். நீங்கள் இவ்வளோ உபத்திரம் அனுபவித்து பாடு அனுபவித்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க, இன்னும் உங்கள் நம்பிக்கையில் நீங்கள் ஏன் உறுதியாக இருக்கிறீங்க? தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று அவள் வந்து யோபுவை நிந்திக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் யோபு என்ன செய்கிறார் தெரியுமா? அவர் தேவனை மகிமைப்படுத்தினார் என்று நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்கிறார். பிள்ளைகளை இழந்து, சொத்தை இழந்து, எல்லா நன்மைகளை இழந்து, வியாதியும் வந்தபோது கூட அந்த யோபு என்ன செஞ்சார்? தேவனை ஸ்தோத்திரம்தான் பண்ணினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் அவர் வந்து தேவனை முறுமுறுத்து தூசிக்கலை. காரணம் என்ன தெரியுமா? தேவன் செய்ய போகிற காரியத்தின் முடிவை பார்க்க விரும்பினார். என்னை ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு, நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன், அவருக்கு விரோதமாக பாவம் செய்யாமல் என் வாழ்க்கையை பரிசுத்தமாக காத்து கொண்டு அவரை பின்பற்றி கொண்டு இருக்கிறேன். என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் நன்மை தான் நடக்கும்னு சொல்லி அவர் பொறுமையாக காத்திருந்து தேவனை ஸ்தோத்தரித்தார். அதனால் என்ன நடந்தது? நீங்கள் யோபின் புத்தகம் கடைசி அதிகாரத்தில் படித்து பாருங்கள். அப்படி யோபு தேவனை ஸ்தோத்தரித்ததுனால தேவன் யோபுக்காக வைராக்கியம் பாராட்டினார். அவரை தூசித்தவர்கள்ட்ட போய் சொன்னார், நீங்கள் இப்போவே போய் ஒரு பலி செலுத்தி யோபுவோடு ஒப்புரவாகாவிட்டால் நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள்னு அவங்கள ஆண்டவர் எச்சரித்தார். சிநேகிதர்களெல்லாம் ஓடி வந்து யோபுவோடு ஐக்கியப்பட்டாங்க. யோபு தன் சிநேகிதர்களுக்காகவும் ஜெபம் பண்ணினார் என்று நம்ம படிக்க முடியும். யோபுவை கர்த்தர் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து உயர்த்தினார். அப்போ நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் ஸ்தோத்தரிக்க பழகணும். நாம் முடிவை யோசிக்கவே மாட்டோம். தற்காலத்தில் என்ன நடக்கிறது, இப்போ என் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்குது, அதை கண்டு நம்ம சோர்ந்து போய் சில நேரம் முறுமுறுத்து தேவனுக்கு விரோதமாக பேசி விடுகிறோம். அப்படி பேசாதபடிக்கு கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருங்க. உங்களுக்கு ஒரு நல்ல முடிவை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, ஒரு நல்ல முடிவை எங்களுக்கு வைத்திருக்கிறீங்க. நாங்கள் எல்லா காலத்திலும் தேவனை ஸ்தோத்தரிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.